தற்போது இந்த நேரத்தில், இந்த முக்கிய நேரத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ உயர் அதிகாரி திரு மலையப்பன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கங்க சார். ஜம்மு, ராஜஸ்தான், பஞ்சாப்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஜம்முல ட்ரோன் தாக்குதல் அது முறியடிக்கப்பட்டிருக்கு. முதல்ல ட்ரோன் அட்டாக் அப்படின்னா என்ன சார்? ட்ரோன் பத்தி தெரியும். ட்ரோன் அட்டாக்னா என்ன சார்? ட்ரோன் அட்டாக்னா ட்ரோன்ல வந்து ஆர்ம்ஸ், அம்யூனிஷன், பெரிய குண்டு இதெல்லாம் வச்சு அங்கிருந்து அட்டாக் பண்றது. மனுஷன் போய் போடுறதுக்கு பதிலாக ட்ரோனே கொண்டு போய் பர்டிகுலரா அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி ஸ்பாட்ல டிராப் பண்ணி அழிக்கிறது. அதுதான் ட்ரோன் அட்டாக்னு பேருங்க. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான்ல இப்ப கேள்விப்பட்ட பிறகு அந்த 50 ட்ரோன்ஸ் வந்து ஜம்மு மேல ஏவி இருக்கிறாங்க. 50ஐயும் வந்து இந்தியன் ராணுவம் வந்து இடையிலேயே அழிச்சு டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்றே ப்ரூவ் பண்ணினது உலகத்திலேயே S-400 வந்து நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம் ரொம்ப உலகத்திலேயே நம்பர் 1ன்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு. சைனாவோட பாகிஸ்தான்காரங்க சைனாவோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் அழிச்சிட்டு எல்லாத்தையும் துரிதமா பண்ணிடுச்சு. ஸோ ட்ரோன் வந்து அந்த ஜம்மு, சாம்பாவெல்லாம் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து, ஒரு நெக் மாதிரி. அதனால அங்க அட்டாக் நடந்திருக்குது. அதே மாதிரி சோரியன் செக்டர் அதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ எனி அட்டாக் வரும்போது நேற்று உங்களுக்கு சிவில் டிஃபென்ஸ் சொன்னாங்கல்ல, அது என்னென்ன இது மாதிரி வருதுன்னா உடனே வார்னிங் வந்துடும், ஏர் வார்னிங் வந்துடும். வந்த உடனே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. லைட் ஆஃப் ஏன் பண்றாங்கன்னா அந்த டார்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சேட்டலைட்டோ ட்ரோன்ஸோ அதில் லைட் இருந்தால் தான் டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்காக லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் நம்ம கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அழிச்சு ஒன்றும் சேதம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. சார், உலகத்தோட ராணுவ வலிமையில இந்தியா 5 இடத்துக்குள்ள இருக்கு. அது வந்து பாகிஸ்தானுக்கு நிச்சயம் தெரியும். ட்ரோன் தாக்குதல் மாதிரியான சாதாரண தாக்குதலை முறியடிக்கக்கூடிய சக்தி இந்தியாவிடம் அதற்கு மேலேயே இருக்கு. ஆனாலும் ஏன் இந்த ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறது பாகிஸ்தான்? பயம் காட்டவா? பயம் இல்லைங்க. ஆல்ரெடி அவங்க வந்து மூக்கொடைச்ச மாதிரி பண்ணியாச்சு 2 நாளா. அங்குள்ள மிலிட்ரி ரூல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து அங்கே இல்லைன்னா சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுது, எக்கனாமிக்கலி டவுன் ஆகுது. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, ஷேர் மார்க்கெட் வந்து 6.4% குறைஞ்சு ஷேர் மார்க்கெட்டே உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க பொசிஷன் ரொம்ப வீக் ஆயிருச்சு. ஏதோ வேணாலும் ஆரம்பிச்சு மாட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் முறியடிக்கணும், ஏதாவது தப்பிக்கணும்னா இதுதான் வழி இல்லை. இன்னும் வார் டெக்ளேர் ஆகலை. வார் அந்த பக்கமும் அவங்க எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகி வார் சிச்சுவேஷன் பார்த்தார். ஆக்ஷன் ரியாக்ஷன் இது மாதிரி தான் போகுது. அவங்க வந்து ஆக்ஷன் பண்றாங்க, நம்ம ரிட்டாலியேட் பண்றோம். டெக்ளேர்டு வார் இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ அதுக்குள்ள அவங்க பார்த்து ஒரு அளவுக்கு திருந்தினா நல்லது. உலக நாடு பிரஷர் எல்லா நம்ம வந்து டெரரிஸ்ட் தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிற மொழியை ஆக்சுவல் வார் ஸ்டார்ட் பண்ணல. சார், நாம அட்டாக் பண்ண நிலைகள் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு டெரரிஸ்டோட ஒரு கேம்ப் தான். இராணுவ முகாம் மேலேயோ பொதுமக்கள் மேலேயோ இந்தியா தாக்குதல் நிகழ்த்தவில்லை இதுவரைக்கும். மாறாக தீவிரவாதிகள் முகாம்களை தேடி தேடி துல்லியமாக அட்டாக் செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாகிஸ்தான் பொதுமக்கள் மேலே ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களோட பொருளாதாரம் ஏற்கனவே சரிவில் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 6% மேலே பாகிஸ்தானோட பங்குச்சந்தை சரிந்திருக்கு. மாறாக இந்த நிலையிலும் இந்தியாவோட பங்குச்சந்தை இன்றைக்கு முன்னேற்றம் கண்டிருக்கு. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது சார்? இதனோட அடுத்த கட்ட நடவடிக்கை இந்தியாவோட பதிலடி எப்படி இருக்கும் சார்? இந்தியா இதுவரைக்கும் ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதாவதுங்க, இன்னும் டெக்ளேர் பண்ணா தரைப்படை வந்து இன்டர்நேஷனல் பார்டரை கிராஸ் பண்ணி போகும். அப்பதான் ஆக்சுவல் வார் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து அவங்க ஒரு ஆபரேஷன் மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் எது நோக்கி போகுதுன்னா அவங்க வந்து சீரியஸா ஏதாவது பண்ணியே ஆகணும், மொபைல மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நம்மளுடைய கம்யூனிகேஷன், இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து உலகத்திலேயே நம்பர் 1ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஈவன் அமெரிக்காவோட சீனாவோட பெட்டர் ஆயிடுச்சு. ஏன்னா பாயிண்டட் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ஒரு 11 கராச்சி, லாகூர் இந்த மாதிரி நடந்த இடத்துல அங்குள்ள டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், ஏர் டிஃபென்ஸ் கன்ஸை ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதனால உலக நாடுகளை வியக்கும் அளவுக்கு நம்ம வந்து சிஸ்டம் இருக்குது. நம்ம மேல அட்டாக் பண்ண முடியல, அதே சமயத்துல பாகிஸ்தானை வந்து துல்லியமா அட்டாக் பண்றோம். ஸோ இனிமேல் எல்லாம் ரீதிங்க் பண்ணுவாங்க. சைனாக்காரனா ஆல்ரெடி சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அமெரிக்காவை விட நம்ம சிஸ்டம் பெட்டர் ஆயிடுச்சு.
எலக்ட்ரானிக் டோம் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பெரிய மாற்றத்துக்கு இருக்கும். இந்தியாவுக்கு பயங்கர நிலைமைக்கு வந்திருப்பாங்க எல்லாருமே. சார், சிந்தூர் 1.0, சிந்தூர் 2.0 நடத்தியாச்சு. இப்போ சிந்தூர் ஃபேஸ் 3.0 இது விரைவில் இருக்கும் அப்படின்னு முன்னாள் ராணுவ அதிகாரி மதன்குமார் சற்று நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் அவரோட உரையாடணும். அவர் என்ன சொன்னார்னா, சிந்தூர் 3.0 நிச்சயம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி இருந்தால் என்ன மாதிரி இருக்கும், இல்லை இருக்குமா இருக்காதா? இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை பார்த்து இந்தியாவோட வலிமை எவ்வளவு துல்லியமா இருக்குது. பாகிஸ்தான் அழிச்சிட்டு நம்ம இதுல ஒண்ணுமே அழிவு இல்லாம காக்கும் போது உலக நாடுல இருந்து அநேகமா நிறைய பிரஷர் வரணும். இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, பாகிஸ்தானுக்கு பிரஷர் கொடுக்கலாம். ஆனா அவங்க நிச்சயம் மேஜர் மதன் சொன்ன மாதிரி அதெல்லாம் கேட்காம அவங்களே கொஞ்சம் சிந்தூர் 3க்கு போறது கூட சான்ஸ் இருக்கு. அது என்னென்ன பொறுத்து இருந்தா பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா, ஏன்னா நார்மலி ஆபரேஷன்ஸ் நைட்ல தான் நடக்கும், அதுவும் 12 மணிக்கு பின்னாடியே. இன்னைக்கு அவங்க எப்படி ஈவினிங் டைம்ல பண்ணியிருக்காங்க, நைட்லயும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. டெவலப்மெண்ட்டை பார்த்து தான் சொல்ல முடியும், நம்மள ஒன்றும் கெஸ் பண்ண முடியாது. ஆனா அவங்களோட மைண்டு எப்படியாவது மக்களோட திசை திருப்புறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மேல உள்ள சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், அங்க பவர்ல உள்ள பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் மற்ற முக்கியமானவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சுயலாபத்துக்காக பண்றாங்க. அது எப்படி போய் முடியும்னா அவங்களுக்குள்ளே இப்ப வெறுப்பு வந்துருச்சு. ஆப்கான் ஃப்ரண்ட்ல அவங்கெல்லாம் தனி டெக்ளேர் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் கொடியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்கள கொடியை வச்சுக்கிட்டு நாங்க தனின்னு சொல்லிட்டாங்க. அங்குள்ள லோக்கல் ஒரு பார்லிமெண்டேரியன் கூட சொல்லியிருக்காரு, இந்தியா கூட நம்ம தாக்கு பிடிக்க முடியாது, எக்கனாமி ரொம்ப டவுனா இருக்குது, இன்னும் ஒண்ணுமில்லாம் போகக்கூடாது, பாகிஸ்தானோட சமாதானமா போய் மற்ற நாடுகள் மூலமா பேச்சுவார்த்தையில முடிக்கணும்னு சொல்றாங்க, வாருக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த நாள் பார்க்கலாம், அதுக்குள்ள தெரிஞ்சிடும் ஃபுல் ஃபிளெஜ் வாருக்கு போகுமா இல்ல இந்தியன் ட்ரூப்ஸுக்கு தரைப்படை கிராஸ் பண்ணி இன்டர்நேஷனல் பார்டர் கிராஸ் பண்ணி போகுமா என்னங்கிறது கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். ரெண்டுக்கு சான்ஸ் இருக்கு. சார், பாகிஸ்தானோட ட்ரோன் தாக்குதல்கள் மட்டும் இல்லை, பாகிஸ்தானோட ஃப்ளைட் ஜெட் M16 இந்தியா 3 M16 ஃப்ளைட் ஜெட்ஸை தாக்கி இந்தியா அழிச்சிருக்கு. ட்ரோன் தாக்குதல் மட்டும் இல்லை. ஸோ போர் ஆல்ரெடி தொடங்கியாச்சா சார்? இல்ல என்ன டெக்ளேர் ஆகல. நீங்க சொல்றது இல்ல, எக்யூப்மெண்ட் வார் தான் நடக்குதோ இல்லையா, மேன் இது கிடையாது. தரைப்படை இன்னும் மூவ் ஆகல, அதனால போர் தொடங்கல. இல்ல, அது டெக்ளேர் பண்ணா தான் இன்டர்நேஷனல் பார்டர் கிராஸ் பண்ண முடியும். இப்ப எல்லாம் ஆர்டிலரி கன்ஸ், ஏர்கிராஃப்ட், ட்ரோன்ஸ் இதை வச்சு அட்டாக் பண்ணுது. கம்யூனிகேஷன், அதாவது கமாண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் கண்ட்ரோல், இந்த மாதிரி வச்சு போய்கிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கு கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங். அதனால அவங்கள விடாம பண்ணியாச்சு. இனிமேல் அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க, மூவ்மெண்ட் இன்ஃபில்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம தரைப்படை பார்டர்ல இருக்கவங்க ஸ்கூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி பவுக் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு வார் டெக்ளேர் பண்ணிடுறோம், எமர்ஜென்சி. நாங்கள் எஸ் வி ஆர் கோயிங் ஃபுல் ஃபிளெஜ் வார்னா நம்ம இந்தியாவும் அதை டெக்ளேர் பண்ணா அப்புறம் அதுக்கு பிறகு தான் வார் ஸ்டார்ட் ஆகும். நிச்சயமா வேற்றுமையில் ஒற்றுமை. இந்திய மக்கள் நிச்சயமா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மிக மிக ஒற்றுமை அப்படின்ற பலத்தோடு இருப்பாங்க. இப்போது இந்த தாக்குதல் நிகழ்த்தப்படுற இடத்துல இருக்க பொதுமக்கள் என்ன செய்யணும், எப்படி செயல்படணும், தாக்குதல் இல்லாத இடத்துல இருக்கிற பொதுமக்கள் என்ன பண்ணணும் சார்? அதாவது இந்தியாவில் எப்பவுமே நம்மளுக்குள்ள பாலிடிக்ஸ்ல என்னென்ன வேணாலும் பேசிக்குவாங்க, அது ஒரு பிரதர் சிஸ்டர் இருக்கும்போது என்னென்ன. ஆனா வெளிநாடுன்னு வரும்போது இப்ப இல்ல, சைனா வார்ல இருந்து எல்லாமே எல்லாம் ஒற்றுமை ஒரே சைடுல தான் இருக்கிறாங்க. அதே சமயத்துல பார்டர் வாட்டர் ஷெட் இருக்கிற டவுன்ஸ் எல்லாம் இந்த ஊரி, பரமுலா, குப்வாடா, புஞ்ச், அப்புறம் ஜம்மு, அமிர்த்சர், இந்த இடத்துல எல்லாம் உள்ள மக்கள் எல்லாம் சிவில் டிஃபென்ஸ் ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு முதல்ல அங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அங்க என்ன பண்ணா, இது மாதிரி வர்ற சமயத்துல உடனே லைட் ஆஃப் பண்ண, அதுதான் ஃபர்ஸ்ட் லைட்டு டிம் பண்ண சொல்றாங்க. லைட் எல்லாம் பண்ணிடணும் பார்டர்ல இருக்கிறதுனால, யாரும் எனிமி தெரிய முடியாது. அதுக்கு பிறகு டிஃபென்ஸ்ல சொன்ன மாதிரி அவங்க எடுத்துக்கணும். ஓப்பன்ல யாரும் இருக்கக்கூடாது, எவ்வளவு கவர்ட்ல இருக்கிற இருக்கணும். இன்கேஸ் அட்டாக் வந்துச்சுன்னா அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறது, அவங்க மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது, ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது, அந்த மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும். அதே சமயத்தில் இந்த தண்ணி, அவங்க வைட்டல் இன்ஸ்டலேஷனை தான் உருவிச்சு தாக்குவாங்க.
So, அந்த சமயம் வரும்போது என்னென்ன பண்றது, ஆல்ரெடி ரெடியா இருக்கணும், பேனிக் ஆகக்கூடாது. மெனி பீப்புள் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரே பேனிக். நான் ஒரு சிலர் கூட சண்டிகர்ல பேசுகிட்டு இருக்கிறேன். அவங்க சிவிலியன் சொல்றாங்க, ஒரே பேனிக்கா இருக்கு, ஐயோ லைட் எல்லாம் போச்சு, அது இல்ல இது இல்ல, தண்ணி வருமா, சாப்பாடு இருக்குமா இருக்கு. அதுல பேனிக்கே ஆகக்கூடாது. தைரியமா இருக்கணும். நம்ம கண்ட்ரி எல்லாரும் யுனைடெடா இருக்கிறோம், ஒரே மாதிரி இருக்கிறோம், எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பேனிக் கிடையாது, சந்தோஷமா இருக்கணும். அவங்கள பார்த்துக்கிட்டு எவ்வளவு இது ராணுவம், இந்த ஏர்போர்ஸ், கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி மெஷர்ஸ் எடுத்து தன்னம்பிக்கையா இருக்கணும். அதே மாதிரி மற்ற வார்ல இருக்கிறாங்கல்ல அந்த ஜவான்ஸ், ஃபேமிலி, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நல்ல தைரியம் கொடுக்கும். ஏன்னா அவங்க இப்போ முக்காவாசி பேர் கேம்ப்ல இந்த ஒரு இருக்கிறது இல்லை. ஏன்னா அங்கதான் இப்போ டிராப் பண்ணுவாங்க பாம்ஸ் எல்லாம். அதனால அந்த மூவ் இருப்பாங்க, ஷெல்டர் இல்லாம நடந்துகிட்டு இருப்பாங்க, 24 hour டியூட்டியில் இருப்பாங்க. ஸோ அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு அவங்க ஃபேமிலி எல்லாம் என்கரேஜ் பண்ணணும், அவங்களை வெல் விஷ் பண்ணணும், எல்லாம் சந்தோஷம் நல்லா இருக்கணும். பேக் டு ஸ்டுடியோ. நன்றி சார், உங்கள் முக்கியமான தகவல்களுக்கு நன்றி. இந்த சமயத்துக்கான தகவலை தந்ததற்கு நன்றி சார். நன்றி.